ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல். ஆக்சுவலாக நம்ம படிக்கும்போது ஹிண்ட் எடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்ததுக்கப்புறம் ஒரு கன்சல்டேட் எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைமெல்லாம் நம்ம எகெயின் ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணணும், ரீகால் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாம் சக்ஸஸாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்றாம திருப்பி என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், ரீகால் பண்ணணும், ரிசல்ட்டை கன்சல்டேட் பண்ணி பார்க்கணும். அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் எப்படி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா செக்ஷனுமே நீங்கள் எடுத்து கன்சல்டேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் டெஸ்ட்டு ஏதாவது ஆன்லைனில் டெஸ்ட்டு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட்டு நிறைய அட்டன் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம ஃபங்க்ஷனில் அட்ஜாயின் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல். இது ஃபுல்லுமே அட்ஜாயின்குரிய தான். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த செக்ஷனில் எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் பண்ண முடியும். ஆக்சுவலாக அட்ஜாயினை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா tx, y equal to x, t star of y. Otherwise, so we can use the notation a of x, y equal to x, b of y. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜாயின் என்னென்னலாம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா 1 to 1 இருக்கும், ஆன் டுவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும், லீனியராக இருக்கும், நான் சிங்குலராக இருக்கும், தென் யூனிக்காக இருக்கும். எப்படி டிஃபைன் பண்ணுறோம், அந்த அட்ஜாயின் என்னென்ன இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதோட இது என்ன அப்படின்றத மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளஸ் அப்படின்றது நம்ம எப்படி பிரித்து எழுதுகிறோம், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனை பிரித்து எழுதுறது. ப்ளஸ்னால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மல்டிப்ளிகேஷனை ரிவைஸில் எழுதுகிறோம். அதேமாதிரி 0 ஸ்டாருக்கும் ஐ ஸ்டாருக்கும் இந்த சேம். அதேமாதிரி ஆல்ஃபாவோட ஸ்கேலரோட மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா பார் வந்துடும். தென் டி ஸ்டார், நாம் டி ஸ்டார்னா நாம் டி ஸ்டார் டீனா ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 2 times டி இருக்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸி. இது மாதிரி சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் நம்ம ஃபங்க்ஷனில் படிப்போம். ஸோ அதனால் நம்ம ஒன்லி ஃபார் அட்ஜாயின் ஆப்ரேட்டர் பற்றி சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டி ஸ்டார் டி ஈக்குவல் டு ஐ. ஓகேவா? டி ஸ்டார் டி ஈக்குவல் டு டி. இது ஃபுல்லுமே ப்ராப்பர்ட்டி. இந்த 3 கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டு. ஸோ இந்த 3 கண்டிஷன் ஈக்குவலண்ட்டு. டி ஸ்டார் டி ஈக்குவல் டு ஐ, டிஎக்ஸ் டி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய், அது நாம் tx is equal to norm x. ஸோ இந்த 3 லாஸ்ட்டில் இருக்க 3 கண்டிஷன் என்ன அப்படின்னா ஈக்குவலண்ட்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ். தென் இந்த லாஸ்ட் 3 கண்டிஷன் ஈக்குவலண்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் கன்சல்டேட் பண்ணி எழுதி நோட்டில் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ரீகால் பண்ணும்போதும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட்டு ஏதாவது கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆன்லைனில் ஃப்ரீ டெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இது வீட்டிலேருந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு இது இன் மேத்தமேட்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.